இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு சொல்றான் பாருங்க, இதுல வந்து அடங்குற ஆட்டம் வந்து தாங்க முடியல. என்னால் ஆடுற ஆட்டம் தாங்க முடியலன்னா நான் குறை சொல்ல. அந்த நடிகையை அல்லது அந்த நடிகனை அப்படியே நகலெடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இவங்க எடுக்கிற பிரயத்தனம், அதுக்கு பண்ற ஆடை செலவு, அதுக்கு பண்ற ஷூட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அந்த அளவுக்கு தனக்கு திறமை இருக்குன்னு வெளிப்படுத்துறாங்க. திறமையை வெளிப்படுத்துறது வந்து நான் வேணான்னு சொல்லுங்க, அந்த அப்சீன் கண்டென்ட் அப்படியே கொண்டு வரணுமா, அந்த ஆபாசத்தையும் அப்படியே அரங்கேற்றணுமா? நான் என்ன மகாபாரதத்திலேருந்தையும் ராமாயணத்திலேருந்தையும் கம்பராமாயணத்திலேருந்தையும் புறநானூர்லேருந்துமா போட சொல்றேன்? எதெல்லாம் கேவலமா இருக்கோ, எதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கோ, இன்னைக்கு அடுத்த ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவனும் மனைவியுமாக வந்துடுறாங்க ஷார்ட்ஸ்ல. வந்துட்டு அதுல கொஞ்சம் நகைச்சுவையா பண்றவங்க எல்லாம் இருக்காங்க, அது ரசிக்கும்படியும் இருக்கு. இப்ப நான் சமீபத்தில் பார்க்குறேன், ஒரு பையன் வந்து என்ன பண்றான், பொண்ணுங்கிற இடத்துல போய் பக்கத்துல உட்காந்துக்கிறான் போன்ல. அவன் அசிங்கமா பண்றது இல்லை, ஆனா அவன் பண்ற மாதிரி பண்ணா செருப்படி தான் விழும். இவன் பேசி வச்சுட்டு பிராங்க் பண்றான். எங்கேயாவது ஒரு பொண்ணு இருக்குன்னா போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறா, டேய் என்னடா பக்கத்தில் பூ உட்காந்துருக்கா, ஐயோ என் பக்கத்தில் ஒரு மயிலே இருக்கு. இவர் கவித்துவமா பேசுறாராமா. இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடக்க முடியுமா? இதை விரும்புவார்களா? இது ஈவ்டிசியில் வரும். பொது இடத்தில் ஒரு பெண் அமர்ந்திருக்கிற இடத்துல வந்து நீ போய் பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு எதை கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சிக்கிறீங்க? இது ஒரு சின்ன உதாரணம். கணவன் மனைவியா வந்து இவங்க அடிக்கிற லூட்டியை நீங்க பாருங்க. ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கு, அந்த குழந்தை முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சீனை போட்டு வந்து புருஷன் முன்னாடி முத்தம் கொடுத்துட்டு அந்த குழந்தை என்ன ரியாக்ஷன் எடுத்து போடுறான், லிப்லாக் பண்றான். அப்போ இது எந்த எல்லையை தாண்டி நீங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனது சதை கோடங்களை மற்றவர்களுக்கு படைப்பதன் மூலம் எனக்கு லைக் பண்ணுன்னு ஒரு கும்பல் அலைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு கும்பல் வந்து இதை வந்து எப்படி வியாபாரப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவி வந்து அடுத்த நிமிஷம் அவன் கையில் பொருளை கொடுத்துறான் இப்பெல்லாம் விளம்பரத்துக்கு.